வீட்ல ஒரு குட்டி பொண்ணும், அவளோட அம்மாவும் இருந்தாங்கங்க. அப்ப சடனா பவர் கட் ஆயிருச்சு. அப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மா அவகிட்ட ஒரு மெழுகுவர்த்தியும், ஒரு தீப்பெட்டியும் குடுத்து, அந்த மெழுகுவர்த்திய ஏத்த சொன்னாங்கங்க. அந்த குட்டி பொண்ணும் அந்த தீப்பெட்டியில இருக்க தீக்குச்சிய எடுத்து, அந்த மெழுகுவர்த்திய பத்த வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவனால பத்த வைக்க முடியல. அவளும் அகைன் அண்ட் அகைன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த தீப்பெட்டியில இருக்க எல்லா தீக்குச்சிகளும் காலியாகி, இப்ப அந்த குட்டி பொண்ணு கிட்ட கடைசியா ஒரே ஒரு தீக்குச்சி தாங்க இருக்கு. அப்ப அவங்க அம்மா அவகிட்ட சொல்றாங்க, ஏம்மா இந்த கடைசி தீக்குச்சியாவது பயன்படுத்தி அந்த மெழுகுவர்த்திய ஏத்திடுவியா? ஏன்னா இதுதான் உன்னோட கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் தன்னோட கடைசி சான்ஸை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிடணும்னு தன்னோட முழு எஃபர்ட்டையும் போட்டு கவனமாகவும் பொறுமையாகவும் அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வைக்கிறாங்க. அந்த மெழுகுவர்த்தியும் நல்லா எரியுது. ஆனா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிருதுங்க. அப்ப அவங்க அம்மா அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்றாங்க, உன்னோட கடைசி சான்ஸ்ல உன்கிட்ட இருந்த பொறுமையும் கவனமும் உன்னோட முதல் சான்ஸ்ல இருந்திருந்தா இப்ப நம்ம இருட்டுல இருந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மள பல பேருக்கு கடைசி சான்ஸ்ல இருக்க பொறுமையும் கவனமும் முதல் சான்ஸ்ல இருக்கிறது இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லாம நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையுமே நம்மளோட கடைசி வாய்ப்பா நினைச்சு நம்மளோட முழு முயற்சியை நம்ம கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையும் கண்டிப்பா ஒரு ஒளிமயமான வாழ்க்கையா தாங்க இருக்கும். இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம்.